அந்த ஜெமினி பனானா ஏஐ வச்சு என்னடா நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? அது உனக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்கோன்னா சும்மாலாம் கிடையாதா? உன் ஃபோட்டோவை வச்சு அந்த ஏஐ ட்ரைன் பண்ணிக்குவோம். கண்டிப்பாக ட்ரைன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எவனோ ஒருத்தன் திடீர்னு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு பிச்சைக்காரன் வந்து கோயில் முன்னாடி பிச்சை எடுக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வேணும் அப்படின்னு கேட்டால் சம்டைம்ஸ் ரேண்டமாக சூஸ் பண்ணும்போது உன்னோட ஃபோட்டோவே தூக்கி நம்ம போட்டு கொடுப்போம். அதே மாதிரி ஏதோ ஒருத்தன் வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி ஒரு கைதியாக நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வேணும்னு கேட்டால் உன் ஃபோட்டோவே அது கொடுக்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஏதோ ஒரு விஷயம் புதுசாக ஃப்ரீயாக கொடுக்குறான்னா ஃபஸ்ட்டு மண்டே யூஸ் பண்ணி அவன் அதை ஃப்ரீயாக எது கொடுக்குறான், அதாவது அவனுக்கு என்ன யூஸ் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோ. உன் ஃபோட்டோ வச்சு அதை ட்ரெயின் பண்ணிப்போம். நான் கூட ஒரு டைம் எனக்கு நடந்த ஒரு இஷ்யூ என்னென்னா, ஒரு டைம் நான் வந்து ChatGPTயில் ஏதோ ஒரு டீட்டெயில் நான் கேட்டேன் ஆக்சுவலாக. ஆனால் அது சம்மந்தமே இல்லாத எங்கேயோ ஒருத்தன் கன்னியாகுமரியில் இருக்கிற டீட்டெயில் எடுத்து எனக்கு கொடுத்து வித் ஃபோன் நம்பரோட அந்த டீட்டெயில் கொடுத்துச்சு. இது உண்மையாக பொய்யாங்கிறத நான் செக் பண்ணி பண்ணலான்னு சொல்லிட்டு சும்மா அந்த ஆளுக்கு கால் பண்ணேன். ஆனால் வந்து எடுக்கலை. பட் வந்து அதில் கொடுத்த நேமும் அதில் இருந்த நேமும் ஒரே மாதிரி ப்ளூ கலரில் வந்துச்சு. எனக்கு அப்போ தான் தெரிஞ்சு அந்த நாய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எதையோ தூக்கி அதில் அப்லோட் பண்ணியிருக்கான் ChatGPTயில். அதை அப்லோட் பண்ணதை வந்து அப்படியே அது ஃபுல்லாக எடுத்து ஸ்கேன் பண்ணி அது வந்து ட்ரெயின் பண்ணி வச்சுக்கிச்சு. நான் ஏதோ ஒன்று கேட்டதுக்கு அது எதையோ ஒன்று எடுத்து கொடுத்துருச்சு. ஸோ உங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷன், உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எதையுமே தேவையில்லாமல் இதில் போட்டு உங்கள் ஃபோட்டோவையும் போட்டு அதில் ட்ரெயின் பண்ணி எவனுக்காச்சும் சம்மந்தம் இல்லாத அவனுக்கு ஒருத்தனுக்கு போய்கிட்டு இருக்கும். நல்லவனுக்கு போனால் பரவாயில்ல, எவனோ ஒருத்தனுக்கு போச்சுன்னா உன் எல்லாமே நீ யோசிச்சு பார்த்துக்கோ.